எல்லாருக்கும் வணக்கம். சாய்நதி சர்வீஸ் சேனலில் வந்து என்காஸ் ப்ரிப்ரேஷன் 30 டேஸ் சேலஞ்சில் வந்து இப்போ நம்ம போக போகிறது செகண்ட் டே. சாய்நதி சர்வீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வந்து ஃபஸ்ட்டு டே கொடுத்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு சொல்லி பாருங்கள். அப்படி முடிக்கலனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் டைம் இருக்குது, 30 டேஸ் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருந்தா ரொம்ப சந்தோஷம். அதுக்கான முயற்சியில் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம இப்போ போவோம். இப்போ நீங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து 3 months ஒன்ஸ் போடணும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இன்டர்னல் அசஸ்மெண்ட் 3 months ஒன்ஸ் போட்டுட்டிங்களா? போட்டு முடிச்சுட்டு இருந்தால் என்னென்ன கேப்ஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கேப்ஸ்னால் என்னென்னு கேட்குறீங்களா? அதாவது வந்து 2 மார்க் இருக்குது இல்லையா, அது எல்லாமே ஃபுல் மார்க் இருக்குது. ரிஜிஸ்டர் இருக்குது, உங்களால் ஸ்டாப் இன்டர்வியூ கொஷின்ஸில் ஆன்சர் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து 2 ஃபுல்லாகவே என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா அது 2. பார்ஷியலாக தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து 1. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் டேபிளில் வந்து ஒரு 10 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்லிஸ்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு 4 தான் இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைக்காது. 5 இருந்தால் ஃபுல் மார்க் கிடைச்சிருமா? 10ல் 5 இருந்தால் கிடைச்சிருமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அட்லீஸ்ட் எத்தனை இருக்கணும்? 6 இருக்கணும். அப்போ தான் வந்து 1 மார்க் கிடைக்கும். ஏன் அப்படின்னா 50% இருக்கணும். அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதில் வந்து 50% இருந்தால் தான் 1 மார்க்கு. இப்போ நீங்கள் எதுக்கெல்லாம் வந்து 2 போட்டிருக்கீங்க, எதுக்கெல்லாம் 1 போட்டிருக்கீங்க, எதுக்கெல்லாம் 0 போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து 10 பொருள் இருக்க வேண்டிய இடத்துல 4 பொருள் இருக்குது, நான் அதுக்கு வந்து 1 மார்க் போட்டிருக்கேன், பார்ஷியல் போட்டிருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பாக செல்லாது. அதனால் வந்து அதை 0 மாற்றிக்கோங்க. அதில் இருக்கிற 4 பொருளும் 6ஆக எப்போ மாறுதோ அப்போ வந்து நீங்கள் அதுக்கு 1ன்னு போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2 போட்டுக்கலாம். இல்லை 8 9 இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் 2 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் எப்படி ஸ்கோர் போடுறது அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்கோர் போட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க, இதுக்கு முன்னாடி நான் உங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஸ்கோர் போட சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்கோரில் நீங்கள் பென்சிலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க விட்டுடுங்க. இப்போ வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஒன்று வாங்கிக்கிறீங்க. ரிஜிஸ்டர் வாங்கிட்டு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த செக்லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்து ஸ்கோர் மட்டும் போடாமல் ஒட்டிட்டு, இப்போ ஜனவரி அப்படின்னா ஜனவரி, ஏப்ரல், அடுத்து 3 மாதம் கழிச்சு என்னென்ன மந்த் வருது அப்படின்றத அந்த மந்த் எழுதிக்கோங்க. அந்த மந்தில் பென்சிலில் ஸ்கோர் போட்டு வாங்க. பென்சிலில் ஸ்கோர் போட்டு வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குது இல்லைன்னு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் மறுபடியும் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை அழிச்சிட்டு கூட நீங்கள் ஸ்கோர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன கேட்டகரியில் போட்டிருக்கீங்களான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2வது ஒர்க்கு நம்ம பண்ண போகிறோம். டே 2ஓட ஒர்க் என்ன அப்படின்னா கேப் அனலைசிஸ். கேப் அனலைசிஸ் அப்படின்னா என்னென்னா என்னென்ன கேப்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது பிஹெச்ஏஓ, சிஹெச்ஏஓ, ஜிஹெச்ஓ ஓவராலாக என்னென்ன கேப்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது இல்லாமல் இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் அவங்க கேட்டிருக்கல செக் பாயிண்ட்ஸில் என்னென்ன கேப்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். இப்போ கேப் அனலைசிஸ் அப்படின்றது வந்து எப்பெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் எழுதணும். மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு என்ன கேப்ஸ் இருக்கோ அது எழுதணும். இப்போ தண்ணி இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, ரிஜிஸ்டர் இல்லை, உங்களுக்கு என்ன இல்லையோ அது எழுதணும். அது வந்து என்காஸ் செக்லிஸ்ட்டில் வந்துச்சு உங்கள் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஓகே, இல்லாதவங்க நீங்கள் எழுதலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து கேப் அனலைசிஸ் கண்டிப்பாக எழுதணும். இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து 3 months ஒன்ஸ் போடணும். இப்போ வந்து கேப் அனலைசிஸில் வந்து இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் பண்ணுற அந்த 0, 1 இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா கேப் அனலைசிஸில் கொண்டு வரணும். அதெல்லாம் நமக்கு கேப்ஸாக இருக்குது, அதை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த கேப்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம எழுதுகிறோம். எழுதிட்டு அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம். இதுதான் வந்து கேப் அனலைசிஸ். இப்போ வந்து எதெல்லாம் 0, 1 ஃபஸ்ட் நீங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஸ்கோரை கரெக்ஷன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து எதெல்லாம் உண்மையாகவே 0 இருக்குது, எதெல்லாம் 1 இருக்குது, பார்ஷியலாக இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ டே 2ஓட ஒர்க் என்ன அப்படின்னா போட்டிருக்கிற இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் எதெல்லாம் 0ல் இருக்குது, எதெல்லாம் 1ல் இருக்குது அப்படின்றத வந்து மறுபடியும் நீங்கள் ஒரு எவால்வேஷன், அதாவது ரீசெக்கிங் பண்ண போகிறீங்க. இப்போ
இப்போ நீங்கள் ரீசெக்கிங் பண்ணி முடிச்சிட்டதும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரீசெக்கிங் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத கேளுங்க. நம்ம டே 3ல வந்து கேப் அனலைசிஸ் ரிஜிஸ்டர் வந்து எப்படி போடுறது, எப்படி எழுதுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் சாய்நதி சர்வீசஸ். தேங்க்யூ.